Good morning students. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மேத்ஸ்ல செட் லாங்குவேஜ் பார்த்துட்டு இருக்கோம் 9th ஸ்டாண்டர்ட்ல. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா செட்ஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். செட்ஸோட 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் செட் ஃபில்டர் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம்னா எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா வேர்டிங் ஃபார்மேட்ல இருக்கும். செட் ஃபில்டர் ஃபார்ம்னா கண்டிஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செட் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதோடைய கண்டிஷன் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லும்போது செட்ஸில் நிறைய ஃபார்மேஷன் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது எம்டி செட். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது எம்டி செட். அந்த எம்டி செட்டை எப்படி டெஃபைன் பண்ணுவாங்கன்னா எம்டி செட் வந்து a set consisting of no elements. It's called the empty set or null set. நம்ம empty set சொல்லும்போது தெரிஞ்சிரும் or null set வேற மென்ஷன் பண்ணுவாங்க. emptyனால என்னது நமக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். emptyனால நமக்கு என்னது எதுவுமே இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். The set consisting of no elements is called the empty set or null set. ஒரு செட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலிமெண்ட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது it is called the empty set. So இது எப்படி denote பண்ணலாம்னா it is denoted by the symbol தான் empty set by symbol. பைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து empty set by symbol இது or இந்த symbol empty set symbol. So maximum இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுமானது. empty setனா எப்படி சார் சொல்றது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். a set of natural number less than 1 அப்படின்னு சொல்லி ஒரு செட்ஸ் கொடுக்குறாங்க வச்சுங்க. நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 1 கொடுக்குறாங்க. லெஸ் தென் 1னா அது கீழே இருக்கிறது 0. பட் இங்கே நேச்சுரல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ அதை நம்ம செட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா லெஸ் தென் 1ன்றாங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 தான். இப்போ லெஸ் தென் 1 கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இப்போ என்ன அவங்க வேல்யூ என்ன ஆகும்? உங்களுக்கு நல் செட் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதான் எம்டி செட்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட். ஸோ இந்த வேர்டிலே நம்மளுக்கு கிடைக்குது சிங்கிள்டன் செட். சிங்கிள் ஒரு செட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஏ சிங்கிள்டன் செட். டெஃபினிஷனாக பார்க்கும்போது a set which has only one element is called a singleton set. ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குன்னா இட் இஸ் கால்ட் ஏ சிங்கிள்டன் செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்ஸோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A is equal to x such that 3 less than x less than 5. x belongs to n ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? செட் ஃபில்டர் ஃபார்ம். எப்பயுமே செட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் அது எந்த டைப்ஸ் ஆஃப் செட் சொல்ல முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணி செட் ஃபில்டர் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. செட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 3 less than x less than 5. அப்போ 3க்கும் 5க்கும் இடையில என்ன நம்பர் இருக்கும்? கண்டிப்பாக 4 தான் இருக்கும். 4ன்றது ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ அப்படின்றப்போ இட் இஸ் கால்ட் ஏ சிங்கிள்டன் செட். இட் இஸ் கால்ட் ஏ சிங்கிள்டன் செட். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. த செட் ஆஃப் ஆல் ஈவன் பிரைம் நம்பர்ஸ். நம்பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈவன் பிரைம் நம்பர்ஸ் எதை சொல்லுவோம்? 2 தான். இப்போ 2ன்றது ஒரே ஒரு நம்பர் தான் ஈவன் பிரைம் நம்பர் இருக்கு. therefore the set of all even prime numberன்றது 2 தான் மென்ஷன் பண்றாங்க. 2ன்றது ஒரு சிங்கிள்டன் செட். ஏன்னா 2 மட்டும் தான் உங்களுக்கு செட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும் கிடைக்கக்கூடியதான் உங்களுக்கு என்னது சிங்கிள்டன் செட் அப்படி மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்லாம் சொல்லும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வாங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். டிஃபைன் எம்டி செட், டிஃபைன் சிங்கிள்டன் செட்னு கேட்கலாம். ஸோ இந்த டெஃபினிஷன் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கிட்டா தான் இதை வச்சு இதை யூஸ் பண்ணி நிறைய சம் சால்வ் பண்ணலாம். 2 மார்க் கொஸ்டின் டெஃபினிஷனாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட். இந்த ஃபைனைட்னா நம்மளுக்கே தெரியும். ஃபைனைட் அந்த வேர்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஃபைன் முடிஞ்சது, ஃபைனைட் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நல்லா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க. a set with finite number of elements is called a finite set. ஒரு செட்ல பார்த்தீங்கன்னா ஃபைனைட் நம்பர் இருக்கு அப்படின்னா அதாவது கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர், கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஏ ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள்
the set of family members அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? டிஸ்கிரிட் ஃபார்மில் இருக்குது. ஸோ எந்த ஒரு டைப்ஸ் ஆஃப் செட் நீங்கள் வேல்யூ ஐடென்டி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை ரோஸ்டர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணோம். இந்த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றப்போ அந்த செட்ஸில் யாராவது வருவாங்க? ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், இவங்க 4 பேர் வரலாம். இல்லை கிராண்ட்மா, கிராண்ட் ஃபாதர் வரலாம். ஸோ மேக்ஸிமம் அவங்க ஐடென்டி பண்ண முடியும். இந்த செட்ஸில் இவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியும், இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபேமிலி தான் ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் 4 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடியது என்ன உங்களுக்கு? ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, the set of even positive natural number less than 10. the set of even positive natural number, நேச்சுரல் நம்பர்ல லெஸ் தென் 10 வரைக்கும் இருக்கணும், அது ஈவன் நம்பரா இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த செட்ஸ்ல நமக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன வரும்? 2, 4, 6, 8. 10 வருமா? வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா லெஸ் தென் 10 தான் ப்ரீவியஸ் நம்பர் தான் நம்ம பார்க்கணும். அப்போ செட்ஸ்ல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8. இதோட முடிஞ்சது, 8ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்தால் இட்ஸ் கால்ட் ஏ ஃபைனைட் செட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு செட்ஸ்ல உள்ள எலமெண்ட்ஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஏ ஃபைனைட் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் அதான் சார் இன்ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்டோட ஆப்போசிட். ஃபைனைட்னா எண்ட் ஆயிரும். ஸோ ஒரு எலமெண்ட்ஸ் வந்து அந்த செட்ஸில் உள்ள வேல்யூ வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஏ ஃபைனைட் செட் சொன்னோம். இன்ஃபைனைட்னா அந்த செட்ஸ் வந்து எண்ட் ஆகாமல் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும். இட்ஸ் கால்ட் ஏ இன்ஃபைனைட் செட். ஸோ இன்ஃபைனைட் செட்டோட டெஃபினிஷன் பார்க்கும்போது a set which is not finite. இந்த செட் வந்து ஒரு ஃபைனைட்டாக இருக்காது, அதாவது எண்டாக இருக்காது. இட்ஸ் கால்ட் ஏ ஃபைனைட் செட். a set which is not finite is called an infinite set. ஒரு செட் உள்ள எலிமெண்ட் வந்து அன்கவுண்டபிளாக போயிட்டே இருக்கு அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஏ ஃபைனைட் செட். ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ பின்ற ஒரு செட்டு 5, 10, 15 டாட்டாக வச்சுருக்காங்க. அப்போ வேல்யூ எப்படி கவுண்டபிள் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு? ஸோ பியோட செட்டு பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35 போயிட்டு இருக்கும். எங்கேயாச்சும் எண்டாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? நோ. அப்போ அந்த செட்டு பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிளாக போயிட்டே இருக்கு. 5, 10, 15, 20, 25, 35. ஸோ வேல்யூ அன்கவுண்டபிளாக போகும்போது இட்ஸ் கால்ட் ஏ இன்ஃபைனைட் செட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அதோட ஸ்டாப் ஆகுதுன்னா ஃபைனைட் செட். அதே செட்ஸில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படின்னு அன்கவுண்டபிளாக போயிட்டு இருக்குன்னா இன்ஃபைனைட் செட். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. the set of all points of a line. the set of all points on a line. ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? அன்கவுண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு லைன், இதில் பாயிண்ட் வச்சுட்டே வாங்க, அன்கவுண்டபிள் பாயிண்ட் வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் ஏ இன்ஃபைனைட் செட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபைனைட் செட்டுக்கும் இன்ஃபைனைட் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஃபிஃப்த்துக்குரிய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ன்னு பார்க்கும்போது cardinal number of sets. What is cardinal number of sets? The number of elements in a set is called a cardinal number of sets. ஒரு செட்ல உள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா நமக்கு என்னது? cardinal number of sets. It is denoted by n of a. n of a அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, n means number of a. இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த செட்ஸுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்றதா நம்பர் ஆஃப் ஏன்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், ஆர் கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 7, 8, 10 இருக்கு. ஸோ அதை கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 7 வந்து 4, 5, 6. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? எலமெண்ட்ஸ்னு செட்ஸுக்குள்ள நம்பர் தான் எலமெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ஏன்ற செட் நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6. இதைத்தான் கார்டினல் செட்னு சொல்றாங்க. அந்த செட்ஸுக்குள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியதான் கார்டினல் செட்டு. இப்போ ஏன்னு சொன்னாலும் நம்பர் ஆஃப் ஏன்னு போடுறோம்.
இதே இது பின்னு இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பின்னு போடுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஏ எத்தனை வரும் உங்களுக்கு? எஸ் 4. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, புரியுதா? உங்க கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ் வேல்யூ புரியுதா உங்களுக்கு? ஓகே, அதாவது a number of elements in a set is called a cardinal number of sets. ஒரு செட்ல உள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் செட்ஸ். அந்த நம்பர் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. ஏ என்ற செட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ, பி என்ற செட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னது? ஈக்குவலன்ட் செட்ஸ். ஸோ அதனால சார் ஈக்குவலன்ட் செட்ஸ் மேக்ஸிமம் இந்த டைப்ஸ் ஆஃப் செட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வேர்டிங்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் சொல்ல வராங்கன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டெஃபினிஷன் நல்லா ரீட் பண்ணி பாரு. 2 finite செட். என்ன செட்ஸ் உங்களுக்கு? ஃபைனைட் செட். 2 finite செட் A and B. ரெண்டு செட்ஸ் இருக்கு, A and B. 2 finite செட் A and B are said to be a equivalent. ரெண்டுமே எப்படி இருக்கணும் உங்களுக்கு? ஈக்குவலண்டா இருக்கணும். If the contains same number of elements. If the contains of same number of elements. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 finite செட் இருக்கணும். அது ரெண்டு செட், அது ஏபின்னு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள எலமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அந்த எலமெண்ட்ஸ்னா என்ன சொல்றதுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த வேர்டிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். இட் இஸ் ரிட்டன் பை ஏ ஈக்குவல் பி. அதாவது ஏ செட்டும் பி செட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலன்ட் செட். அப்படி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் பியும் எப்படி உங்களுக்கு? சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன்ற ஒரு செட் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஏபிசின்னு எடுத்துக்கிட்டேன். பின்ற செட் இருக்கு, அதை 1 2 3 எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஏன்னு பார்க்கும்போது இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? ஏல 3 இருக்கு, 3. பின் செட்டில் பாருங்க எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ அதையும் 3 எடுத்துட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் ஏவும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எலமெண்ட்ஸ் தான் சேம். எலமெண்ட்ஸ் சேமாக இருக்குன்னு சொல்ல கிடையாது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 1 2 3. இங்கே ஏபிசி இருக்கலாம், இங்கே வேற எதுனாலும் இருக்கலாம். சார் இங்கேயும் ஏபிசி இங்கேயும் ஏபிசி இருக்கணுமா? அப்படி இருந்தாலும் ஈக்குவலன்ட் செட் தான். நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் படிப்போம், அங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு தேவை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே 3னா இங்கே 3 இருக்கணும். அப்படி 3 3 கரெக்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் த ஈக்குவலன்ட் செட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதாவது நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பின்னு மென்ஷன் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இட் இஸ் த ஈக்குவலன்ட் செட். ஸோ சப்போஸ் இப்போ ஏபிசிடின்னு இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. எஸ், இட் இஸ் த ஈக்குவலன்ட் செட். ஏன்னா நம்பர் ஆஃப் ஏவும் 4 இருக்கும், நம்பர் ஆஃப் பியும் 4 இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் த ஈக்குவலன்ட் செட்ஸ். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது எம்டி செட் பார்த்தோம், ரெண்டாவது சிங்கிள் செட் பார்த்தோம், மூணாவது ஃபைனைட் செட், நாலாவது இன்ஃபைனைட் செட், அஞ்சாவது கார்டினல் நம்பர் ஆஃப் செட், ஆறாவது ஈக்குவலன்ட் செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் செட்ஸ். அந்த ஈக்குவலன்ட் செட்டுக்கும் ஈக்குவல் செட்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இப்போ ஈக்குவல் செட்ஸ் என்னன்னு பாருங்க. The two sets are said to be equal if they contain exactly same elements. Otherwise said to be unequal. அதாவது இதுக்கு பார்த்த சம்ல பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இங்கேயும் 3 ஏதாச்சும் ஒன்று இருந்துக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அது? ஈக்குவலன்ட் செட். பட் ஈக்குவல் செட்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அங்கே 1 2 3 4 இருந்தால் இங்கே என்ன இருக்கணும்? 1 2 3 4 இருக்கணும். அங்கே ஏபிசிடி இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஏபிசிடி இருக்கணும். ஸோ இட் இஸ் கால்ட் ஏ ஈக்குவல் செட்ஸ். அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. 2 sets are said to be equal. ரெண்டு செட்ஸுமே எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இஃப் த கண்டிஷன் எக்ஸாக்ட்லி, இந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸாக்ட்லி சேம் எலமெண்ட்ஸாக இருக்கணும். அதர்வைஸ் ஆர் செட் டு பி அன்ஈக்குவல். அப்படி இல்லாட்டினா அது கண்டிப்பாக என்ன இருக்காது? அன்ஈக்குவலாக இருக்காது. அப்போ ஈக்குவல் செட்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? செட்ஸோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும், உள்ள செட்ஸுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன்ற செட் 1 2 3 4, பின்ற செட் என்ன இருக்கு? 4 3 2 1. சார் இங்கே ஆர்டர் மாறி இருக்கே, நோ ப்ராப்ளம். செட்ஸில் வந்து ஆர்டர் மாறி வந்தாலும் சேமாக தான் எடுத்துக்கணும். அப்போ இங்கே பாருங்க 1 2 3 4, இங்கேயும் 1 2 3 4, அங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்கு? 1 2 3 4 இருக்கு. therefore it is an equal sets.
since A and B contains exactly the same elements. நல்லா பாருங்க, ஏக்கும் பிக்கு எதனா உங்களுக்கு சேம் எலமெண்ட்ஸ் இருக்கு. அங்கே ஒன்றுனா இங்கே ஒன்று இருக்கு, இங்கே டூனா இங்கேயும் 2 இருக்கு, இங்கே 3னா இங்கேயும் 3 இருக்கு, அங்கே 4னா இங்கேயும் 4 இருக்கு. அப்போ இட் இஸ் கால்ட் ஏ ஈக்குவல் செட்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்க, வாட்ஸ் த டிஃப்ரெண்ட் ஃபார் ஈக்குவலன்ட் செட் அண்ட் ஈக்குவல் செட் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்குறது டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தா ஜாயிண்ட் வேறு டிசைன்ட் வேறு. ஸோ 2 sets A and B are said to be a adjoint. இனி adjoint என்னன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா it is called a disjoint set. If they do not common elements, இது ரெண்டுக்கும் உங்களுக்கு என்ன இருக்காது? காமன் எலமெண்ட்ஸே இருக்காது. அதாவது A இன்டர்செக்ஷன் B, இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன பேருனா இன்டர்செக்ஷன். இதை பற்றி இன்னும் நிறையா படிப்போம். இந்த டெஃபினிஷனால இன்டர்செக்ஷன் சிம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எம்டி. சார் இந்த இன்டர்செக்ஷனா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஏன்ற ஒரு செட் இருக்கு, பின்ற ஒரு செட் இருக்கு, ரெண்டுலையுமே சேம் எலமெண்ட் இருக்கா பாருங்க. ஏ என்ன இருக்கு? 1 2 3. இங்கே 1 இருந்தால் இங்கே 1 இருக்கா? இல்லை. இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கா? இல்லை. 3 இருக்கு, இங்கே 3 இருக்கா? இல்லை. அப்படி எதுவுமே மேட்ச் ஆகாமல் இருந்தால் இட் இஸ் கால்ட் ஏ டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்டர்செக்ஷன் மீன்னா சேமாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி எம்டி. இதை பற்றி நிறையா படிப்போம். அடுத்த எக்ஸசைஸில் இன்டர்செக்ஷன் என்ன, யூனியன் என்ன படிப்போம். இப்போ அதோடைய மீனிங் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிசைன் செட்டுக்குடைய டெஃபினிஷன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் காமன் பாயிண்ட் இருக்கக்கூடாது. இப்போ காமன் பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு என்னது? டிஸ்ஜாயிண்ட் செட். அடுத்து பார்க்குறது முக்கியமான ஒரு பவர் செட். இந்த பவர் செட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் பாருங்க, the set of all subsets of a set A is called a power set of A. இந்த மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஒரு சப்செட்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது? பவர் செட். ஒரு செட்ஸு கொடுத்துருக்காங்கன்னா அந்த செட்ஸுக்கு ஒரு சப்செட் கிரியேட் பண்ணுறோம், அதை தான் மீன் பண்ணுறாங்க பாருங்க. The set of all subset of the set A is called a power set of A. It is denoted by B of A. எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா B of A, அதாவது பவர் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. N of Aனா நம்பர் ஆஃப் A, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே B of Aன்றது பவர் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன்ற ஒரு செட்டு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து உள்ள நிறைய பவர் சப்செட் கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு செட்ஸாக கிரியேட் பண்ணணும். அப்போ அதாவது மீனிங் என்னன்னா, அந்த இதை வந்து செட்ஸுக்குள்ளே வேல்யூ எலமெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்க்கக்கூடியதான் உங்களுக்கு என்னது? பவர் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன்ற ஒரு செட் இருக்கு, அதை 2,3 எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்மால் வேல்யூ தான் நம்ம எடுத்திருக்கேன், 2,3. அது பி ஆஃப் ஏ எழுதும் போது நம்ம தான் அசியூம் பண்ணி பார்க்கணும், அந்த செட்ஸில் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவோம்? எம்டி. அந்த செட்டை பிரிச்சதுன்னு எப்படி எழுதணும்? 2ன்ற ஒரு செட், அதுக்குள்ள ஒரு செட்டு போடும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எம்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஒவ்வொன்றா எழுதணும். 2 மட்டும் தனியாக எழுதணும், அடுத்து 3 எழுதணும், அடுத்து ரெண்டுமே சேர்த்து எழுதணும். பவர் செட்டுன்றது ஒரு செட்டில் எலமெண்ட்ஸ் எத்தனை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எம்டி, அடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக எழுதணும், அடுத்து 2 எழுதணும், அடுத்து 3 எழுதணும். இது பேர் தான் உங்களுக்கு என்னதுன்னா பவர் செட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸசைஸில் நிறைய சம் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெஃபினிஷன் ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சாதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதில் ஒவ்வொரு டெஃபினிஷனுக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்த எம்டி செட்னா என்ன, சிங்கிள்டன் செட்னா என்ன, ஃபைனைட் செட்னா என்ன, இன்ஃபினிட் செட்னா என்ன, ஈக்குவலன்ட் செட்னா என்ன, ஈக்குவல் செட்னா என்ன, கார்டினல் நம்பர் செட்ஸ்னா என்ன, இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க டிசைன் செட்னா என்ன, பவர் செட்னா என்ன, இதெல்லாம் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சம் நிறையா பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ இந்த டெஃபினிஷன் தெரியாமல் இருக்கக்கூடாது. டெஃபினிஷன் ஃபுல்லாக 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபோட்டோ காப்பி வந்து உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், நோட் லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். கொடுக்குற ஹோம்ஒர்க் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு கிளாஸ் இருக்க நீட்டாக வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.